என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. நின்னை சரணடைந்தோம் நித்யானந்தரே, நின்னை சரணடைந்தோம் நித்யானந்தரே. நான் கம்பையிலோடு அஞ்சல் குட்டாயம் ஜெயராமன். சொல்லுங்க சார். நான் ஒரு 5 வருஷமா இந்த பாதையில போயிடுறேன். சரிங்க சாமி. ஒரு மனிதன் எப்படி வாழணும் சாமி? அதாவது வந்து ஒவ்வொரு மனுஷனும் சுய ஒழுக்கம்னு ஒண்ணு இட்ட போச்சாமி நல்லா வாழ்வான். அந்த சுய ஒழுக்கம்னு ஒண்ணு இல்லாததான் கெட்டு போறாங்க. நீ நல்லா நினைச்சுங்க, தப்பு செய்யறதுக்கு முன்ன வந்து இது தப்புன்னு நினைச்சிட்டா ஏன்னா தப்பு செய்ய சொல்லுமா? அவன் வந்து தேடுறான், இது திருடு தப்பு நேசா தேட மாட்டான். ஒருத்தன் கொலை பண்றான், இது கொலை பண்றது தப்பு நேசா கொலை பண்ண மாட்டான். அப்ப அவன் செய்யறது தெரியல, அப்ப அவன் சுய ஒழுக்கம் இல்லைல்ல. முதல்ல ஒரு மனிதனுக்கு சுய ஒழுக்கம் முக்கியம் சாமி. சுய ஒழுக்கம் தான் நல்ல மனிதனா வாழலாம். ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா, நல்ல ஒரு மனைவிக்கு புருஷனா, நல்ல ஒரு குழந்தைங்களுக்கு அப்பாவா வாழ்ந்தா நல்ல மனுஷனா வாழலாம் சாமி. நல்ல ஒரு தாய் தகவலுக்கு குழந்தைய ஒரு சுய ஒழுக்கம் இல்லாம வாழ்றான், அது என்ன காரணம்? அது பெத்தவங்க செய்யற தப்புன்னு சொல்லலாம். பெத்தவங்க வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நல்ல அப்பா அம்மா ரைட்டு, அவன் நல்ல அப்பா அம்மான்றது அவன் துன்பப்பட்டு துயரப்பட்டு வந்திருப்பான். வந்து அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், என் பொண்ணு கஷ்டே படக்கணும் வளர்த்துறான். அது கெட்டு போகுது. அந்த கஷ்டப்படாம வளர்த்தும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து பண்ற தப்பெல்லாம் அவங்க மறைக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா என் பையன் நல்லா கிட்ட நினைச்சா அந்த தப்பு இல்ல சார், இப்போ நல்லா பண்ற அவெல்லாம் சரி கட்டு தான் பாக்குறாங்க. அப்ப அங்க கெட்டு போவ என்ன பண்ணும்? நாம செய்யறதா சாமி. எல்லாத்துக்கும் காரணமா பேசுகிற மனசுன்றாங்கல்ல, அந்த மனசுல வந்து இது தப்புனா தப்பு, ஊற முடியாதா நம்ம முடியாதா, தப்புனா தப்புன்னு அது எங்க ஒரு தப்பு எங்க நல்லாதான் இருக்கு, தப்பே வராது. அவங்களுக்காக நம்ம அறிவுரை என்ன சொன்னா ஒழுக்கமா வளர்றதுக்கான வழி. ஆமா, ஒழுக்கமா ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க. பணத்தை கொடுத்து வளர்த்தாதீங்க. அது அந்த எதெல்லாம் செய்யணும், நீங்க என்ன கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிறீங்களோ அதை சொல்லி கொடுங்க சாமி. பணம் வந்து நிரந்தரம் கிடையாது, அது எப்பனாலும் மாத்தி விட்டுறல. மனிதனா அதான சாமி வழி நடத்துது. வழி நடத்துனாக்க நீங்க சாமி போறீங்க, நீங்க எதுக்கு போறீங்க? வழி நடத்துறதுன்னு சொல்றீங்க. அது இப்ப வந்து இப்ப நீங்க எக்கச்சமான பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. அந்த பணத்தால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த பணத்தால நீங்க அடுத்த வாழ வைக்கணும் இல்ல, நீங்களா அனுபவிச்சா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்ல எப்படி கிடைக்கும்? அனுபவம் எப்படி வரும்? பட்டாதான் அனுபவம். ஆமா, அப்ப நீ பணத்தை கொடுத்து அனுபவிக்கணும் இல்ல, எதுவும் பண்ணாதான் வரும். எது ஒண்ணுமே தானே அனுபவம் அப்படின்றது பணமாவோ இல்ல உடல் உழைப்பாவோ எதனா ஒண்ணு பண்ணா மட்டும் தான் கிடைக்கும். எடுத்த உடனே வராதுங்க. ஒவ்வொன்றும் வந்து அனுபவிச்சு தான் எடுத்தாகும். அந்த மாதிரி எல்லாமே பண்ணணும். இப்ப நான் வந்து நிறைய பணம் வச்சிருக்கேன். சரி, நான் வந்து உபதேசம் வாங்கிட்டேன், கொடுக்கணும்ன்ற எண்ணம் வருது. ஆனா வீட்டுல வந்து விட மாட்டாங்க. அதுதான் என்ன வழியில போறோம். சரி சாமி, பணம் நீங்க சம்பாதிச்சல வீட்டுல கொடுத்தாங்களா? ரெண்டுமே இருக்கு. அதாவது நீங்க சம்பாதிச்சு பணமா தான் நீங்க எப்படி எல்லாம் செலவு பண்ணலாம். உங்க பொண்டாட்டி குடிச்சு பெத்தவங்களை குடிச்சா உங்களுக்கு செய்யறதுக்கு உரிமையே கிடையாது, உங்க பொருளே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க வந்து இப்ப தாத்தா சொத்து, அப்பா வச்சிருக்க சொத்து, அப்பா இந்த அடுத்து உங்களுக்கு வரும். அந்த சொத்து உங்களுக்கு உரிமை கிடையாது. அதை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான். நீங்க ஒரு குறைஞ்சது ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை எடுத்து பாருங்க. ஒரு வீட்டுல வந்து பிறந்து வளர்ந்து வந்து அப்பா சொத்து அப்பா வந்து கட்டி காப்பாத்தி வச்சுப்பாரு, பையன் அதையும் கட்டி காப்பாத்தி வச்சுப்பான், பேரன் வரும் அழிச்சு தெரிஞ்சுவான். அவருக்கு எப்படி உரிமை வந்துச்சு? அவன் போன ஜென்மத்துல அவன் சேர்த்து வச்சு போன சொத்து இப்ப அவன் அழியுது, அவருக்கு உரிமை இருக்குது, உங்களுக்கு இல்ல. அந்த மாதிரி நீங்க சம்பாதிச்ச சொத்தை நீங்க வந்து அனுபவிங்க. அது எப்படி வேணா அனுபவிங்க. தான் தரம் பண்ணுங்க, நீங்க சாப்பிட்டு செய்யுங்க, எல்லாம் அது உங்க மனசு எப்படி பேஸ் பண்ணா அது மாதிரி தான் போகும். நீங்க அடுத்த கொடுக்கணும்னு எண்ணம் தான் நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த தானம் தர்மம்னு வந்து அந்த கடைசி நேரத்தை வந்து நம்ம காப்பாற்றுவோம். ஆனா அது பண்றது மனசு வேணுமே. மனசுல வருமா? ஆமா, அதை வந்து மனசை வளர்த்திங்க. நான் அடுத்தனை காப்பாற்றணும், அடுத்தனை வாழ வைக்கணும், அடுத்தனை எப்ப வாழ வைக்கணும்னு நினைச்சா நீ நல்லா இருப்பீங்க. அடுத்தனை எப்ப கெடுக்கணும் நீ கெட்டு பாருங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது அவங்கவுங்க மனசை வச்சு அவங்கவுங்க செயல்முறைதான் சாமி இருக்கு. சரி சாமி, நம்ம முன்னாடி ஒருத்தர் நல்லதே செய்யணும்னு நினைக்கிறான், ஆனா அவனுக்கு தீமையாவே நடக்குது, அது என்ன காரணம்? இல்ல சாமி, நான் நல்லவனா இருக்கிறேன், நான் நல்லது பண்றேன், நான் அனுபவிக்கிறேன்னா கடவுள் கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவன் நெருங்கிட்டு இருக்கிறான். அப்ப வந்து என்ன பண்ண, அது நம்ம அந்த பாதையில போயிட்டே தான் இருக்கணும்.
அதை விட்டுட்டு நான் கஷ்டப்படுறேன், நான் இது பண்றது சரியில்லை இல்ல. எப்பயுமே வந்து நல்லவனுக்கு தான் துன்பமே வரும், கெட்டவனுக்கு துன்பமே வராது. அவன் எதுக்கு கெட்டவனாக எதுக்கு துன்பப்படுறான்? அவன் எதுக்கு அவங்க கவலைப்பட போறான்? நல்லவனே வைக்கிறான், அவன் நிறைய துன்பப்படுறான், அந்த பாதையிலையும் போறான், ரொம்ப கஷ்டம் துன்பம் வருது. அதுதான் வரும். அவன் எப்படி பேஸ் பண்ணி போறது? இல்ல, அவன் துன்பப்படுறதுனால கடைசியில வந்து கடவுள் கைப்பிடிச்சு தூக்குவான். அவனுக்கு வந்து சறுக்கே வராது. அது உன் மேல, அதாவது வந்து ஒரு கல் இருக்கு, அந்த கல் வந்து நம்ம பார்த்தா சாதாரண கல்லா தான் தெரியும். ஒரு சிற்பி பார்த்தாலும் இதுல ஒரு சிலை தெரியும். அந்த உளியை வச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமா தேவையில்லாத கடிச்சு விடும்போது ஒரு சிலை கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம கிட்ட 1008 அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கு கழிக்கிறது தான் வந்து அந்த செயல். அது நம்ம துன்பமா தெரியுது. இறைவன் அதில் கழிச்சு விடுறோம். கழிச்சு விட்டுட்டப்ப நமக்கு தூய போடலாம்னா நமக்கு கடவுள் டப்பர் தூக்குவான். அந்த சிலையை வச்சு கோயில் வச்சு கும்பிடுவாங்கல்ல, அதே போலதான். இப்போ நம்ம இந்த பாதையில போறவங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கமான வழி நீங்க இப்படி சொல்லி கொடுக்குறீங்க, அது எப்படி பின்பற்றணும்னு கொஞ்சம் சொல்றீங்கன்னா பரவாயில்ல. இல்ல, அதுதான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன்ல. அதாவது ஆன்மீகம் அப்படின்னு வந்துட்டீங்கன்னாவே இதுல ஒழுக்கம் தான் சாமி மெயின். இப்ப வந்து இப்படிதான் போகணும், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் அடுத்தவங்க தொல்லை கொடுக்கக்கூடாது, அடுத்த உயரம் வதைக்க கூடாது, அடுத்த உயரம் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஒழுக்கம், ஸோ ஒழுக்கம் வந்துட்டே இருக்கும். இது நீங்க ஆன்மீகத்தில் போகும்போது இது வரும். ஆனா சாதாரண பக்தியில வந்து வராது. ஒரு கோயில் பண்ண ஒரு கோயிலுக்கு கையெழுத்துக்குமா இன்னொரு கோயில் வெட்டி சாப்பிடுவோம், அடுத்த உயிரை வெட்டி சாப்பிடுவோம். இது எந்த சொல்லுங்க? இதுல வந்து அதுதான் சொன்னேன், ஒவ்வொருத்தரும் அவங்களே சிந்திக்கலாம். ஒருத்தரா சிந்திச்சா கண்டிப்பா விடை கிடைக்கும். யாரும் சிந்திக்கிறது இல்லையே. குறியாட்டம் வந்த மாதிரி போனா கொடுக்குறோம், போய் உள்ள வந்துடுறாங்க. அது என்ன பண்றது? நாம சிந்திக்கணும், எப்படி பண்ணணும் என்ன எல்லாத்தையும் விடை தெரியும் சாமி. விடை இல்லாத கேள்வி இல்லை, கேள்வி இல்லாத விடையும் கிடையாது. எல்லாத்தையும் இருக்கு. ஒழுக்கமே சிறந்ததுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா ஒழுக்கம் தான் மெயின். அதுதான் திருவள்ளுவர் ஒழுக்கம் உயிரினும் வாங்கப்படும், ஒழுக்கம் உயிரினும் சொல்றாங்கல்ல. அந்த ஒழுக்கம்ன்றது உயிரோடு பெருசு. அந்த ஒழுக்கம் எல்லாம் உயிரோடு இருந்து என்ன செய்ய பிரயோஜனம்? ஒழுக்கம் தான் மெயின். அந்த ஒழுக்கம்னா அடுத்தவங்க வந்து துன்பப்படுத்தாது, காயப்படுத்தாது. ஒழுக்கம் இல்லைன்னா எல்லாமே பண்ணும். தன்னை உணர வைக்கும் தவசீலரே, தன்னை உணர வைக்கும் தவசீலரே.